இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான். எனக்கு புரியலை. அப்படி அந்த பர்சன் உனக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஹோப் கொடுத்தாங்க, ஃப்யூச்சர் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க, உன்னால் எல்லாமே பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க, சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் உன்னை வாழ வச்சாங்க. அதை தாண்டி அந்த பர்சன் உனக்காக என்ன பண்ணாங்க? உன்னோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? இத்தனையும் பண்ணி அந்த பர்சன் அவங்களோட லுக் வந்து ஒரு விதையை தூக்கிட்டு போகிற பறவை மாதிரி இவ்வளோ நாள் உன்னை கேரி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இடையில அவங்களுக்கு ஒரு சுயநலமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி தான் முக்கியம், அவங்களோட பேரண்ட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்கிற அந்த ஒரு டைலாக் இது எல்லாமே உன் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த பறவை போனதுக்கப்புறம் அது காலில் மாட்டின அந்த விதை எப்படி கீழே விழுதோ அந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நீ இப்போ ஒரு லேண்டை நோக்கி போயிட்டுருக்க. இப்போ நீ புதுசாக எந்த ஐடியாவுமே இருக்க வேணாம். ஆல்ரெடி உங்ககிட்ட ஐடியா இருக்குது, உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, உங்ககிட்ட எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. இதுக்கு மேலே உன்னால் ஒன்றை விட கஷ்டப்பட்ட பர்சன் யாருமே இருக்க முடியாது. இப்போ நீ சூஸ் பண்ண வேண்டியது நல்லா செழிப்பான ஆத்தங்கரையா இல்லைன்னா நடுக்கடலா அப்படிங்கிறது. நீ விழ வேண்டிய இடத்த நீ தான் முடிவு பண்ணணும். யாரோட கைடன்ஸும் தேவையில்லை. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கே இருக்குது. எனக்கு புரியலை இன்னும் எதுக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க. கண்டிப்பாக இதே மாதிரி புரியாமல் செய்ய தெரியாமல் சுற்றிட்டு இருக்க பர்சன் யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், புரிய வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முக்கியமாக கன்சிஸ்டன்சியோடு இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். கதை என்ன முடியல.